This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தன் மகன் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். சம்பவம் நிகழ்ந்த நாளில் தங்களது ரெஸ்டாரண்டில் இருந்த சிசிடிவி கேமரா கழற்றப்பட்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்ட விவகாரம் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என காவல்துறையினர் விசாரணையில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தன் மகன் கிஷோர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கிஷோரிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன, அவர் என்னென்ன விளக்கங்கள் அளித்திருக்கிறார்? பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தனின் மகன் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்ட விவகாரம் குறித்து தனக்கோ தனது தந்தைக்கோ எந்த விவரமும் தெரியாது எனவும் போலீசார் விசாரணையில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவரின் கோவர்தனின் மகன் கிஷோர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். குறிப்பாக நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி பணம் கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேலாளர் சதீஷ், அவரது சகோதரர் நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் பாஜக தொழில்துறை மாநில தலைவர் கோவர்தனுக்கு சொந்தமான அபிராமிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொரியன் ரெஸ்டாரண்டில் வைத்து ரூபாய் 1 கோடி கைமாற்றப்பட்டதாக கைது செய்யப்பட்ட 3வரும் வாக்குமூலம் அளித்திருந்தனர். இதனை அடிப்படையாக கொண்டு கடந்த 12ஆம் தேதி இரவு தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் தாம்பரம் போலீசார் கொரியன் ரெஸ்டாரண்டில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தன் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு கோவர்தனின் மகன் கிஷோர் தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக அவரிடம் 3 மணி நேரம் விசாரணையானது நடத்தப்பட்டது. விசாரணையில் கடந்த 28ஆம் தேதி முதலே தங்களது ரெஸ்டாரண்டில் சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யவில்லை எனவும் அதனை டெக்னீஷியன் சென்றிருப்பதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். குறிப்பாக தான் வேலை விஷயமாக கடந்த 3ஆம் தேதி பஹ்ரைன், ஹாலாந்து, அதே போன்று பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று கடந்த 10ஆம் தேதி தான் சென்னை திரும்பியதாகவும் இதனால் தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்ட விவகாரம் குறித்து தனக்கோ தனது தந்தைக்கோ எந்த விவரமும் தெரியாது எனவும் சிசிடிவி கேமராக்களை கைட்டு சென்ற டெக்னீஷியன் தற்போது கன்னியாகுமரியில் இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இவருடன் நடத்தப்பட்ட சுமார் 3 மணி நேரம் விசாரணை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள் தாம்பரம் போலீசார். இந்த நிலையில்தான் இன்று காலை நெல்லை தாம்பரம் போலீசார் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு வருகிற 22ஆம் தேதி நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் சம்மன் அளித்திருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவமானது தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.